அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வீட்டில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் இன்று ஆளுநரை சந்திக்க திட்டம் என தகவலானது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ். தவிக ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க ஆளுநரை சந்திக்க உள்ளதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பகுத்தோல்வியை சந்தித்த நிலையில அதிமுக 2 அணிகளாக பிரிந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணியும், அதே போல முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.கே. வேலுமணி மற்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமையிலான ஒரு அணியும் என 2 அணிகளாக பிரிந்திருக்கிறாங்க. வெற்றி பெற்ற 47 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 25 பேர் எஸ்.கே. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவாளர்களாகவும் 22 பேர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களாகவும் இருக்கிறாங்க. கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசுக்கு சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதிமுக கொறடாவினுடைய உத்தரவை மீறி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக குதிரை பேரம் நடைபெற்று இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் ஆளுநருடைய தனி செயலாளரை சந்தித்து இது தொடர்பாக ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. அதிமுகவுடைய கொறடாவினுடைய உத்தரவை மீறி அதிமுக சட்டமன்ற சிலர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை நேரில் சந்திப்பதற்காகவும் விண்ணப்பம் கோரியிருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஆளுநர் தரப்பிலிருந்து அது தொடர்பாக எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று தகவல் வருகிறது. இந்த நிலையில சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஆதரவாளர்கள் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார், முன்னாள் அமைச்சர் டி.வி. ரமணா, அதே போல மாவட்ட செயலாளர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எம்.கே. அசோக், கே.டி. கந்தன் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வண்ணம் இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே தனக்கு எதிராக செயல்பட்ட மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருந்து நீக்கியது குறிப்பிடத்தக்கது. அவருடைய கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டது நீக்கி உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில அந்த உத்தரவு செல்லாது, அவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அந்த பதவியில் தான் நீடிப்பார்கள் என்று அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில சி.வி. சண்முகம் தரப்பும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தொடர்ச்சியாக அதிமுகவில் கட்சிகள் நீடித்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களோடு அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.